ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் மெயினோட செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை காஷியன் எலிமினேஷன் மெத்தட். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா 2x + 4y + 6z = 22, 3x + 8y + 5z = 27, - x + y + 2z = 2ன்றது தான் கொஷின். ஃபர்ஸ்ட் இதோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்த்துக்கலாம். இதுதான் வே ஆஃப் டிஃபைனிங். ஃபர்ஸ்ட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது A/B வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அதான் ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். தென் அந்த எக்லான் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூஸை அந்த ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். வேர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஃபார்மிங் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இதுதான் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு ஒன்றா இருந்தால் ஈஸியராகவே இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த 2வை ஒன்றா மாற்றுறதுக்காக இந்த ஹோல் ரோவையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அதாவது R1 gives R1 divided by 2. R1 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ 2 divided by 2 will be 1. 4 divided by 2 will be 2. 6 divided by 2 will be 3. 22 divided by 2 will be 11. Okay. Then all other terms will be the same. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை 0 ஆக போகிறேன். அதுக்காக இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ணால் இந்த பிளேஸ் 0 ஆகிடும். தென் ஃபர்ஸ்ட் ரோவையும் லாஸ்ட் ரோவையும் ஆட் பண்ணாலே எனக்கு இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஓகே, அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டெப்பில் R1ல் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ R1 அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் R2ல் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா R2 - 3R1 பண்ண போகிறேன். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணணும். 1 × 3 will be 3. 3 - 3 will be 0 here. 2 × 3 will be 6. 8 - 6 will be 2 here. 3 × 3 will be 9. 5 - 9 will be -4 here. Okay. Then 11 × 3 will be 33. 27 - 33 will be -6 here. Okay. Then first ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணுறது தான் லாஸ்ட் ரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் பண்ண போகிறோம். -1 + 1 will be 0. 1 + 2 will be 3. 2 + 3 will be 5. 2 + 11 will be 13. Okay. Then final step of forming lower triangle என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸை 0 ஆக்கணும். அதுக்கு நான் செகண்ட் ரோவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், தேர்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செப்ராக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே நான் செய்ய போகிற ஆப்ரேஷன். ஓகே, வை பிகாஸ் இது ரெண்டுமே சேம் மல்டிபிள்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ நம்மளால் இந்த ஒரு ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அது ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். R3ல் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த தேர்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுறேன். தென் செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிடுறேன். தென் ஸோ தட் நம்மளால் ஈஸியராக கேல்குலேட் பண்ணி இங்கே ஃபில் பண்ண முடியும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு இடையில நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் என்னென்னா சப்ராக்ஷன். ஸோ தட் 0 - 0 will be 0. 6 - 6 will be 0. தென் 10 + 12 will be 22. Then 26 + 18 will be 44 here. Okay, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணிடலாம். ஸோ 0, 0, 22 and 44. The new system of linear equation is obtained is, நான் தேர்ட் ரோவில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த தேர்ட் ரோவோட தேர்ட் காலம் எதோட மல்டிப்ளை ஆகிருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஜெட்டோட மல்டிப்ளை ஆகிருக்குது. ஸோ 22z is equals to 44 here. So
இதுலேருந்து நான் ஜெட்டோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ஜெட்டை இங்கே வச்சுட்டு 22 டினாமினேட்டர் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணும்போது ஜெட்டோட வேல்யூ எனக்கு 2ன்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ 2ன்னு சொல்லி செகண்ட் ரோவில் ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். செகண்ட் ரோவில் ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எலிமெண்ட் இஸ் மல்டிப்ளைட் வித் y. ஸோ 2y minus 4z is equals to minus 6ன்னு இருக்குது. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் சைமல்டேனியஸ்லி தேர்ட் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணிடுறேன் பை த ஃபர்ஸ்ட் ரோ. இது எக்ஸோட மல்டிபிள், ஒய்யோட மல்டிபிள், ஜெட்டோட மல்டிபிள், ரைட்டா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல்ஸ் டு 11ன்னு இருக்குது. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெட்டோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டிங் z equal to 2 in second equation. Second equation நமக்கு கிடைச்சது என்னது? 2y minus 4z is equals to minus 6. ஓகே, ஸோ இங்கே zக்கு பதிலாக நான் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். வேர் 4 into 2 will be 8 is equals to minus 6. நான் 2yயை இந்த சைடை வச்சுக்கிறேன், இந்த minus 8 ஆப்போசிட் சைட் கொண்டு வரேன். ஸோ minus 6 plus 8 is equals to 2y நான் அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் செப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 2ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்கிது. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த 2 டினாமினேட்டர் கொண்டு போய் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். ஓகே, தென் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் த தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, நமக்கு ஃபார்ம் ஆன தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல்ஸ் டு 11ன்றது தான். ஸோ நான் எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ என்னன்னா 1. ஸோ 1 into 2 will be 2 தான். தென் 3zல zோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 into 2 will be 6 is equals to 11. இப்போ இது ரெண்டையும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ நான் x is equals to 11 minus 2 minus 6 ஆகும். பாசிட்டிவாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு வரும்போது நெகட்டிவ்னு மாறும். ஸோ x is equals to 11 minus 2 minus 6 will be 11 minus 8. 11 minus 8 is equals to 3. Okay, so x oda value is 3. Therefore the solution x y z is equals to 3 1 and 2. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.